இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 23, 2026 ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய சிறப்பு. சுபமுகூர்த்தம். சர்வ ஏகாதசி. வாஸ்து நாள் காலை மணி 7:23 முதல் 7:59 வரை வாஸ்து செய்ய நன்று. மதுரை சிவபெருமான் நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடல். நாள் வகை கீழ் நோக்கு நாள். கீழ் நோக்கு நாள் என்பதால் கிணறு தோண்டுதல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், சுரங்கம் அமைத்தல் போன்ற கீழ்நோக்கிச் செல்லும் ஆழமான பணிகளுக்கும் செயல்களுக்கும் உகந்தது. திதி தசமி அதி 3:35 வரை, பின்பு ஏகாதசி. ஏகாதசி திதி பெருமாள் வழிபாட்டிற்கும் விரதம் இருப்பதற்கும் மிகவும் உகந்தது. இன்று சர்வ ஏகாதசி என்பதால் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மற்றும் நாராயண வழிபாடு மிகவும் சிறப்பு. நட்சத்திரம் மூலம் 7:48 வரை, பின்பு போராடம். மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் மற்றும் சரஸ்வதி வழிபாட்டிற்கு சிறப்பானது. போராடம் நட்சத்திரம் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றதால் கலை மற்றும் சுப காரியங்களுக்கு உகந்தது. யோகம் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் உள்ள நாட்களில் தொடங்கும் எந்த ஒரு நற்காரியமும் சித்தியாகும், அதாவது சிறப்பான வெற்றியை தரும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. கரணம் நேரம் 10:30 12. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிடம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து கவனமாக இருப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை மற்றும் பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. புதிய சுபகாரியங்கள் மற்றும் முக்கியமான புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது பாரம்பரியமாக கருதப்படுகிறது. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. முக்கியமான செயல்களை தொடங்குவதற்கும் பயணம் செய்வதற்கும் இந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது. குளிகை பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் திரும்ப திரும்ப நடைபெறும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. எனவே நகை வாங்குவது, சேமிப்பு தொடங்குவது போன்ற நற்காரியங்களை செய்யலாம். ஆனால் கடன் வாங்குவது போன்ற எதிர்மறையான செயல்களை தவிர்க்க வேண்டும். சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். நன்றி. காணொளியை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.